மனித பிறவி தான் இருக்கிறதுலேயே சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு பிறவி அப்படின்னு சொல்றாங்க. தேவர்களுமே தன்னுடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் தீர்க்கிறதுக்காக மனித உடல் வேண்டி தவம் இருந்த பல கதைகள் நம்ம படிச்சிருந்திருக்கோம். இவ்வளவு ஏன் அவ்வை பிராட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்திருக்கோம், படிச்சிருந்திருக்கோம். அப்படி இந்த மனுஷ பிறவிக்கு என்னதான் ஸ்பெஷாலிட்டி, சிறப்பம்சம் வாய்ந்தது மனித பிறவி ஏன் சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னா, ஆறாம் அறிவு, பகுத்தறிவு, பகுத்து உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுது. மனிதன் அப்படிங்கிறதுக்கு பல பொருள்கள் இருந்தாலுமே மனம் படைத்தவன் மனிதன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இறைவனை உணரக்கூடிய தன்மை படைத்தவன் மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பல கோடி மக்கள் வாழ்ற இந்த பூமியில அந்த இறைத்தன்மையை உணரக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெகு சிலர் மட்டும்தான். அது ஒரு செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதே வச்சுக்கலாம். அப்படியே தாண்டி அந்த இறைத்தன்மையை உணர்ந்தக்கூடிய அந்த மனிதர்களில் உண்மையை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முழு சாஷ்டாங்கமாக அந்த இறைத்தன்மைக்காகவே அர்ப்பணித்து முக்தி மோஷம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் போய் இறைத்தன்மையோட ஒன்று கலந்திருத்தல் அப்படிங்கிறது இன்னும் வெகு சிலர், ஒரு தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, மனிதரில் மிருகங்களும் மனிதரில் மனிதர்களும் மனிதர்கள் தேவர்களும் உள்ளனர் அப்படின்னு தான். ஸோ இந்த ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுபடுறதுக்கு உண்டான சக்தி கண்டிப்பாக மனுஷனுக்கு இருக்குது. நம்ம மனிதர்களில் இருந்து தேவர்கள் அந்த நிலைக்கு போகிறோமோ இல்லையோ, மனிதர்கள் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து மிருகங்கள் அப்படிங்கிற அந்த நிலையை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். மனிதரில் மிருகங்களும் மனிதரில் மனிதர்களும் மனிதர்கள் தேவர்களும்